ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மரணமடைந்ததை அடுத்து அத்தொகுதியில் இன்னும் ஓரிரு வாரங்களில் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளதால் மீண்டும் அந்த தொகுதி பரபரப்பாக உள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரலாறு குறித்து இப்போது காண்போம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு திருமகன் ஈவேரா உயிரிழந்தார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ஈவி.கே.எஸ். இளங்கோவனும் அதிமுக சார்பில் கே.எஸ். தென்னரசுவும் போட்டியிட்டனர். தேமுதிக வேட்பாளராக எஸ். ஆனந்த், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மேனகா நவநீதன் உட்பட 77 வேட்பாளர்கள் களமிறங்கினர். வாக்கு எண்ணிக்கையின் இறுதிச் சுற்று முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் 1,10,556 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் தென்னரசு 43,981 வாக்குகளும் பெற்றிருந்தனர். இருவருக்குமான வாக்குகள் வித்தியாசம் 66,575 வாக்குகள் என அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் பணம் கொடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் புகார்கள் கூறின. இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஈவி.கே.எஸ். இளங்கோவனை அறிவிக்கும் முன்பே சொந்த கட்சிக்குள் கடும் அதிருப்தியும் எதிர்ப்பும் நிலவியது. அவருக்கு வயது 74 ஆகிறது, சுவாச பிரச்சனையால் அவர் அவதிப்படுகிறார் என்று உள்ளூர் காங்கிரஸ்காரர்கள் தெரிவித்து வந்தனர். அவருக்கு பதில் அவரது இளைய மகன் சஞ்சய் இளங்கோவனுக்கு சீட் கொடுக்கவும் என்று உள்ளூர் காங்கிரசார் வலியுறுத்தி வந்தனர். இதையெல்லாம் மீறி ஈவி.கே.எஸ். இளங்கோவன் திமுக காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதற்கு முக்கிய காரணம் ஈரோடு கிழக்கு அதிமுக செல்வாக்குள்ள தொகுதி என்பதால் இங்கு ஸ்டார் வேட்பாளரை நிறுத்தி அதிமுகவை வீழ்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தெரிவித்தது. இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான ஈவி.கே.எஸ். இளங்கோவன் சுவாச பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி சென்னையில் டிசம்பர் 15ஆம் தேதி காலமானார். அவர் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக முறைப்படி சட்டசபை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 6 மாதத்திற்குள் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 3வது முறையாக வாக்களிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். தமிழக சட்டசபைக்கு 2026இல் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் மட்டுமே உள்ளதால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்தாமல் 2026 சட்டமன்ற தேர்தல் வரை அந்த தொகுதியை காலியாக வைக்கலாமா என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் ஒரு தொகுதி காலியானதாக அறிவித்தால் 6 மாதத்துக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தேர்தல் ஆணையம் தள்ளப்படும். வருகிற பிப்ரவரி மாதம் டெல்லியில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான தேர்தல் அறிவிக்கப்படும் போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. இங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் இளங்கோவன் நிறுத்தப்பட வாய்ப்புகள் உள்ளதாக பேசப்படுகிறது. அதிமுக வேட்பாளராக ஏற்கனவே போட்டியிட்ட கே.எஸ். தென்னரசு மீண்டும் களமிறங்க வாய்ப்புள்ளதாக அதிமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. பாஜக, பாமக இந்த தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்புகள் அதிகம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஏற்கனவே போட்டியிட்ட மேனகா நவநீதன் களமிறக்கப்படுவார் என்று பேசப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தல்தான் இலக்கு என்று ஏற்கனவே அறிவித்துள்ளதால் விக்கிரவாண்டியை போன்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் புறக்கணிப்பதுடன் யாருக்கும் ஆதரவில்லை என்ற நிலைப்பாட்டையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவிக்க உள்ளார். மொத்தத்தில் இங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் காங்கிரஸ் அதிமுக இடையே கடும் போட்டி மீண்டும் ஏற்படும் என்பது உறுதியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளரின் வெற்றியை நிர்ணயிப்பதில் சாதிகளும் முக்கிய காரணியாக இருக்கிறது. இத்தொகுதியில் மொத்தம் சுமார் 2,30,000 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி பெரும்பாலும் நகர பகுதிகளை உள்ளடக்கியது. இங்கு பலதரப்பட்ட சமூகங்கள் வசித்தாலும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் மற்றும் செங்குந்தர் முதலியார் சமுதாய வாக்குகள் பெருமளவில் உள்ளன. இதனால் முக்கிய கட்சிகள் இந்த இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களையே வேட்பாளர்களாக நிறுத்துகின்றனர். ஜவுளி தொழிலில் ஆதிக்கம் செலுத்தும் செங்குந்தர் முதலியார் சமூக வாக்குகள் இங்கு கணிசமாக உள்ளது. கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூக வாக்குகள் சுமார் 60,000த்திற்கும் அதிகமாக உள்ளன.
செங்குந்தர் முதலியார் சமூக வாக்குகள் 50,000த்திற்கும் அதிகமாக உள்ளன. இஸ்லாமியர் சமூக வாக்குகள் சுமார் 40,000த்திற்கும் அதிகமாக உள்ளன. அருந்ததியர் சமூக வாக்குகள் 35,000த்திற்கும் அதிகமாக உள்ளன. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர், செங்குந்தர் முதலியார், இஸ்லாமியர், அருந்ததியர் ஆகிய 4 சமூகங்களின் வாக்குகள் தான் இங்கு அதிகமாக உள்ளன.